படம் சூப்பரா இருக்கு. ஆலிப்படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. சரத்குமார் சார் வேற லெவலில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் லவ் நீங்க எதிர்பார்க்குற எல்லாமே இருக்கும். புரியல, அதனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஸ்க்ரீனில் வந்திருக்கேன். இன்னைக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கேன். என் வீட்டுக்கார ரொம்ப நாள் ஆசை என்னை இப்படி பார்க்கணுன்ட்டு. உனக்கு சந்தோஷமா இருந்ததா? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா. பிக் பாஸ்ல நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இங்கே ஸ்க்ரீனில் உங்களுக்கு எப்படி? எங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எப்படி? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து இன்னும் பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் ஆதரவை கொடுங்க. இந்த படத்தை வந்து தியேட்டரில் பாருங்க. இந்த வருஷமே 4 படம் ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் வந்து தியேட்டரில் பாருங்க. ஆமாம், நல்லா இருந்தது. அது அந்த கதை தானே, அதனால நல்லா இருக்கும். மீனவர்கள் சம்மந்தப்பட்டது ரொம்ப நல்லா இருந்தது. த்ரில்லிங்காக இருந்தது. படம் ஃபுல்லாகவே த்ரில்லிங்காக இருந்தது. புரியல. நான் பெரிய ஸ்க்ரீனில் வந்திருக்கேன். அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெரிய நம்ம டிவிலே பார்த்துட்டு இருந்துட்டு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ரொம்ப நாள் கனவாக இருந்தது. பார்க்கவும் எனக்கு அதுவும் நிறைவேறிடுச்சு. ரொம்ப நல்லா பண்ணுங்க. நல்லா இருக்கு. சரி சரி. ஆடி பிரமாதமாக சூப்பராக இருக்குது ப்ரோ. அதாவது வித்தியாசமாக எடுத்திருக்காங்க. அந்த கடல் மேற்பரப்பில் அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து ஸ்டெயின் எடுத்து நடிச்சிருக்காங்க. பாட்டெலாம் பிரமாதமாக இருக்குது. பேக்ரவுண்ட் இசையும் நல்லா இருக்குது. நீண்ட நாளுக்கு பிறகு சரத்குமாரை பார்க்குறது ஒரு விருப்பம் தானே இல்லைங்களா? அவருக்காக தான் படம் பார்க்க வந்தது. அதுக்கேற்ற மாதிரி படம் பார்க்குற மாதிரி சூப்பராக நல்லா இருக்குது. ஆமாம், அது வில்லனால கூட அது சென்டிமெண்ட்டு வில்லனாக தானே இருக்கார் இல்லைங்களா? மூர்க்கத்தனமான இல்லை. அப்பா பொண்ணு மேலே வச்சுருக்க பாசத்தினால அந்த மாதிரி ஒரு தோற்றம் வருது. கடைசியில் அவரே அந்த பையன் இறந்துட்ட பிறகு மன நெகிழ்ச்சி ஆகிடுது இல்லைங்களா? அந்த மாதிரி வந்துட்டு தான். என்ன ப்ரோ? கொலை பண்ண அவனையும் காப்பாற்றும் போது இவருக்கு மனசு மாறிடுது. கடைசியில் அவன் செத்து போயிடுறான். அந்த யூஸ்வல் காதல் கதை எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது பணக்கார வீட்டு பொண்ணு இவன் லவ் பண்ணுறான். அந்த பணக்கார வீட்டு பொண்ணு அழகா இல்லாட்டி லவ் பண்ணுவானா? இவன் ஸ்டேட்டஸ்க்கு இவன் ஸ்டேட்டஸ் கீழே இருக்க பொண்ணு லவ் பண்ணுவானா? சொல்லுங்க. காதல் வந்து உண்மையான அன்பு பாசம் தான். அமராவதி அபிகாபதி காதலாம் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் இப்போ வந்து காதலிக்கும் போது நல்ல வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் சுயரூபத்தை காட்டுற வருவாங்க. எல்லாரையும் சொல்ல பெரும்பான்மை சொல்ல வரேன். பணக்கார வீட்டு பொண்ணுங்க ஏழை பொண்ணை காதலி. ஆனால் வந்து அழகா இல்லாத பொண்ணை காதலிப்பியா சொல்லு? இல்லை உங்கள் வீட்டில் உன்னை விட கீழே இறக்கத்தில் ஒரு பொண்ணை லவ் பண்ண உங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்களா? அப்போ அவர் மனப்பான்மை கரெக்ட் தானே இல்லைங்களா? நம்ம தகுதின்னு தகுதி காதலுக்கு கண் இல்லை தகுதி அதெல்லாம் பார்த்து வர்றதில்லைன்னு அது பொதுவான வார்த்தை. ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது இல்லைங்களா? ஓகே ஓகே. படம் நல்லா இருக்குண்ணே. ஃபேமிலி படம், லவ் ஸ்டோரி. நல்லா த்ரில்லாக நடிச்சிருக்காப்புல. நல்லா பயங்கரமான ஒரு எஃபெக்ட் கெட்டப்லாம் பயங்கரமாக இருக்குது. நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. அதாவது அவர் கெட்டப்பு மாசாக இருக்குது. ஆனால் படத்தில் வந்து மாசம் தான் இருக்குது. ஆனால் லவ் ஸ்டோரி ஃபேமிலியோட அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதான் மாசாக இருக்குண்ணே. த்ரில்லாக இருக்குது. படத்தில் அவர் மியூசிக்கு, அவர் நடித்த நடிப்பு, அப்புறம் இந்த லவ் ஸ்டோரி, ஃபேமிலி எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். தலைவருக்காக தான் பார்த்தது. சரத்குமாரோட தான் பார்த்தது. இது வந்து ஃபேமிலிக்கான படம் தானே. யங்ஸ்டர் பார்க்கலாம். ஆனால் ஃபுல்லாக ஃபேமிலி பார்க்கலாம். வேறு ஒன்று நல்லா இருக்கு. അതെന്താ ചോദിക്കാനുള്ളത്? സൂപ്പറല്ലേ? കേരള നാഗർകോവിൽ ഷോ. ഹീറോയിന്റെ അമ്മയാണ് ഞാൻ. അപ്പം നല്ലതാണല്ലേ പറയുള്ളൂ. ഇമോഷനായി. രണ്ടാളും മരിക്കണ്ടായിരുന്നു. நல்லா இருக்குது. சிம்பிள் பட்ஜெட். இன்னைக்கு எல்லாமே பணத்தை வச்சு தான் இன்னைக்கு சினிமா உலகமே. சிம்பிள் பட்ஜெட்டில் படம் எடுத்தால் ஓடாது. 300 கோடி 400 கோடி செலவு பண்ணி எடுத்தால் தான் ஓடுங்கிற மாதிரி இன்னைக்கு இது 400 கோடி இல்லை, இன்னைக்கு 1000 கோடி செலவு பண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்குலாம் ஆகிப்போச்சு. இன்னைக்கு ஒரு காதல் கதையை வந்து போட்டில் முடிச்சிருக்காங்க. முதல்ல இது ஜாதிங்கமாக கிடையாது. அதாவது தாழ்ந்த ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதிங்கெல்லாம் கிடையாது. ஒரு பொருளாதார ரீதியாக பையன் வசதி கம்மிங்கிறனால பொண்ணு கொடுக்க தயக்கம் காட்டுறாரு. அவனை பழி வாங்கணுன்னு போட்டில் கூப்பிட்டு போய் அடித்து பொண்ணு நினைக்கும் போது கொலை பண்ணுங்க நினைக்கும் போது சகத்துக்குமாக ஒரு சிக்கலில் மாட்டும் போது
அவனை சகத்துக்குமாக அந்த பையன் காப்பாற்றுவான். இவங்க மனசுமாக பொண்ணை கொடுத்துடலான்னு நினச்சி அவனை எழுப்பும் போது அவனோட உயிர் போயிடுது. அந்த கிளைமேக்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஒரு வாட்டி பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். ஓகே, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த எப்படி போய் சேரும், என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லைப்பா, அப்படி அதை மாதிரி எடுத்துக்கிட்டாச்சுன்னா மாமனார் கொலை பண்ண பழிவாங்கன்னு நினச்சாலும் இந்த மாமனார் வந்து நான் காப்பாற்றி சிக்கலில் காப்பாற்றி விடும்போது அவங்க மனசு மாறுது. அதனால காதல் வந்து வித்தியாசமான காதல் கதை. எதையோ ஒன்று வித்தியாசமாக பண்ணி தான் அவன் 1000 காதல் கதை இருக்குது. அதில் ஒரு வித்தியாசமான கதை. அப்பா பொண்ணு தான் நல்லா இருக்குது. அப்பா பொண்ணோட பாசத்தை நல்லா காமிப்பாங்க. பார்க்கலாம், வாட்டி பார்க்கலாம். அது எல்லாத்துக்கும் சந்தேகமாகத்தானே செய்யும். ஃபோனுக்கு என்ன சொல்கிறது? ஆமாம், ஃபோன் வந்து நல்லதுக்கும் யூஸ் ஆகுது, கெட்டதுக்கும் யூஸ் ஆகுது. சில ஒன்றுத்துக்கு உதவாத பொறுக்கிய பசங்களும் உள்ளே வந்து மாட்டிக்கிடுறானுங்க. அப்போ எல்லாமே காதலை ஏற்றுக்க முடியாதுல்ல. ஆமாம், கஞ்சா அடிக்கவன் 24 மணி நேரம் கஞ்சா போதையில் இருக்கவன்ட்டு போய் பொண்ணத்தை கொடுப்பாங்களா? அவனாவது எல்லாமே தப்பானவனை செலக்ட் பண்ணும்போது எல்லாமே எல்லா அப்பா அம்மாவும் எதிர்ப்பு பண்ண தான் செய்வாங்க. காதலுங்கிறதுக்காக எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஆட முடியாது. ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாத பொறுக்கி வந்து காதலிச்சான்னா அதை ஏற்றுக்கிடாத எந்த அப்பாவும் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நீங்களே பொண்ணு இருந்தாலும் தகுதி இல்லாத கஞ்சா பொறுக்கி பொண்ணை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? ஒரு டைம் பார்க்கலாம். படம் எப்படி எவ்வளோ சிம்பிளாக எடுக்கலான்றதை இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, படத்தில் வந்து பாட்டே கிடையாது. அந்த காலத்தில் பாட்டுக்காக படம் ஓடிச்சு. இப்போ பாட்டே எடுத்துட்டா. அதனால தான் படங்களை வந்து மக்களுக்கு ரொம்ப பாடல் ரொம்ப முக்கியம் படத்துக்கு. அவர் நார்மலாக தான் எல்லா படத்துலையும் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறது. நல்லா இருக்கு. ஆமாம், சினிமாவில் செட்டிங்ஸில் மாறும் போகும். அதெல்லாம் நம்ம கரெக்டாக சினிமா தானே அது. ஹீரோ வந்து வில்லன் மாதிரி பண்ணிக்கிறாரு. ஆமாம், வில்லன் ஹீரோ ஆகிறாரு. இப்போ வர படங்கள்லாம் அப்படித்தாங்குது. வில்லன் யாரு ஹீரோ யாருன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ வர படங்க வில்லன் யாரு ஹீரோ யாருன்னு தெரிய மாட்டேங்குது. படம் ஃபினிஷிங்கில் தான் தெரியுது. நன்றி, வணக்கம். அதெல்லாம் அவ்வளோ விளக்கமாக நம்ம டைரக்டர் கிடையாதுன்னு. நான் ஒரு பாடல் ஆசிரியர். அதுக்கு உண்டான கேட்டால் நம்ம ஃபேமிலியாக போய் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்துது. நம்ம கடல்லே தான் போகுது. ஒரே ஷிப்லேயே எல்லாம் முடிச்சிடுறாங்க. அவங்க கான்செப்ட் எப்படின்றது நமக்கு தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாதுல்ல. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.